ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிந்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, 9th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th எத்திக்ஸ் இது எல்லாத்துலேயுமே கவர் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ சிந்து நாகரிகம், இந்த சிந்து நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் வடமேற்கு பாகிஸ்தான், இந்தியாலையும் வடமேற்கு பாகிஸ்தானோட ஒரு சில பகுதிகளையும் சேர்த்து கிமு 3000 நூற்றாண்டோட நாகரிக பண்பாடு தான் இந்த சிந்து நாகரிகம்னு சொல்லப்படுது. இதோட அடையாளம் இது எங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஹரப்பா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நாகரிகத்தை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹரப்பா நாகரிகம் வந்துட்டு புதிய கற்காலம், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு புதிய கற்கால நாகரிகம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து கிமு 7000 நூற்றாண்டை சேர்ந்த மெகர்ஹர் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாகரிகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 வகையான காலங்களா பிரிக்கப்படுது. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. இப்போ தொடக்க கால ஹரப்பாங்கிறது எதுல இருந்துன்னா 3000ல இருந்து 2600 வரைக்கும், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாங்கிறது 2600ல இருந்து 1900 வரைக்கும், பிற்கால ஹரப்பாங்கிறது 1900ல இருந்து 1700 வரைக்கும். இந்த ஹரப்பாவுக்கு வந்து முதல்ல 1826ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து ஆய்வாளர் தான் வராரு. இவர் வந்து ஒரு படை வீரர் அண்ட் ஒரு ஆராய்ச்சியாளர். ஸோ இந்த சார்லஸ் மேசன் தான் வந்துட்டு ஹரப்பாவை முதல்ல 1826ல வந்துட்டு ஆராய்ச்சி பண்றாரு. அதுக்கப்புறம் 1831 அப்படிங்கிற இடத்துல ஹம்ரி அப்படிங்கிற இடத்துல, சிந்து நதிக்கரை பக்கமா ஹம்ரி அப்படிங்கிற இடத்துல ஹரப்பாவோட தொடர்புடைய ஒரு இடமா வந்துட்டு யார் ஆய்வு செய்யறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து ஆய்வு பண்றாரு. அதுக்கடுத்து 1856ல பார்த்தோம் அப்படின்னா லாகூருக்கும் முல்தானுக்கும் வந்துட்டு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அந்த ரயில் பாதை அமைக்கும் போது அங்க வந்து ஒரு சுட்ட செங்கற்கள்லாம் இருந்திருக்கு. அந்த செங்கற்கள்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க ரயில் பாதை அமைச்சிடுறாங்க. ஸோ இதனால வந்து ஹரப்பா அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடையாளமா இருந்த செங்கற்கள்லாம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரயில் பாதை அமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. லாகூர்ல வந்து ஒரு முத்திரை கிடைக்குது. அது யாருக்கு கிடைக்குதுன்னா அலெக்சாண்டர் கனிங்ஹாம். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ASIயோட ஹெட், அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்திய தொல்லியல் துறையோட முதல் அளவியாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில இருந்துச்சு. இவர் வந்து ஹரப்பா வந்து பார்வையிடுறாரு. 3 times வந்து இவர் ஹரப்பாவை பார்வையிடுறாரு. 1853, 56, 75 3 வருஷமா இவர் வந்து பார்வையிடுறாரு. சர் ஜான் மார்ஷல் 1940ல REM வீலர் அவங்களும் வந்துட்டு ஹரப்பாவில் வந்து ஆய்வு நடத்துறாங்க. இவங்க 2 பேருமே. சிந்து நாகரிகம் அதோட சமகால பண்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வந்து பரவி இருந்ததா சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பரவி இருந்துச்சு. தேங்க்யூ.